கூட இருந்துட்டு அப்புறம் போயிட்டாங்க. வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரவே இல்லை. குழந்தை பிறந்து கூட வரல. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா, கேட்டா உங்கள்கிட்ட காசு இல்லை, என்னால வாழ முடியாது, நீ 50,000 நகை எடுத்துருவா அப்ப சேர்த்துக்கிறேன், அது இல்லாம ஜாதி வேறன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நீ என் பொண்ணே இல்லைன்னு விரட்டி விடும் பெற்றோர், மற்றொரு பக்கம் உன் கூட வாழ மாட்டேன்னு சாதியை காட்டி வாழ மறுக்கும் கணவர். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன், ஒண்ணு வாழணும் இல்லைன்னா நானும் என் குழந்தையும் விபரீத முடிவு எடுத்துக்கணும்னு நிர்கதியாய் நிற்கும் பெண். எங்க அம்மா வீட்டுல என்ன போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன இப்ப என் வீடு இதுதான், நான் இங்கதான் இருப்பேன், இல்லன்னா நான் இங்க காசு கூட வந்து பாக்குறேன், அது இல்லாம ஜாதி வேற, எங்க அம்மா எல்லாம் உங்ககிட்ட வரக்கூடாது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை சேர்ந்த காளிமுத்து அப்படிங்கிறவரு அதே பகுதியை சேர்ந்த பிரியா அப்படிங்கிறவங்கள கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதா கூறப்படுது. இந்த நிலையில இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. தான் கர்ப்பிணியா இருக்கும் போதும் அவர் வந்து பாக்கல அப்படின்னும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் வந்து பாக்கல அப்படின்னும், கேட்டா 50 பவுன் நகையை கொண்டு வா, பணம் கொண்டு வா, நீ பணம் இல்லாதவள், வேற சமூகத்தை சேர்ந்தவ அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரியும் சொல்லப்படுது. தான் இப்போ 2வது திருமணம் பண்ணிக்க தயாராயிட்டதாகவும் பிரியா கிட்ட சொல்லி இருக்காரு. இதை தொடர்ந்து இந்த பெண் அதிர்ச்சியான நிலையில ஒரு பக்கம் தன்னோட வீட்டுல இருந்து தன்னை விரட்டுறதாகவும், தாலி கட்டிய கணவர் இந்த மாதிரி சொல்றதாகவும் சொல்லி அந்த பெண் தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நாற்றம்பள்ளி போலீசார் இப்ப விசாரணையை மேற்கொண்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. 10 மாத குழந்தையோட தன் கணவர் வீட்டு முன்னாடி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.